ஆபிராமின் மனைவியான சாராய்க்கு பிள்ளை இல்லை. அவள் இதயத்தில் ஒரு பெரிய வெறுமை இருந்தது. சாராய் சொன்னாள், கர்த்தர் என் கற்பத்தை அடைத்திருக்கிறார், என் அடிமையான ஆகாரோடே சேருங்கள். ஆபிராம் அவள் வார்த்தையை கேட்டான். ஆகார் கர்ப்பமாயினாள். அவள் தன் நிலையை பார்த்தபோது தன் எஜமானியான சாராயை அற்பமாக எண்ணத் தொடங்கினாள். சாராய் கோபமடைந்தாள். எனக்கு நேரிட்ட அநியாயம் உமக்கு மேல் என்று ஆபிராமிடம் சொல்லினாள். சாராயின் கடினமான நடத்தையால் ஆகார் துன்பத்தில் ஓடிப்போனாள். தனிமையிலும் வேதனையிலும் தவித்தாள். வனாந்தரத்தில் கர்த்தருடைய தூதன் அவளை கண்டார். நீ எங்கே போகிறாய் என்று கேட்டார். தேவன் சொன்னார், உன் நாச்சியாரிடத்திற்கு திரும்பு, உன் சந்ததியை நான் பெருக பண்ணுவேன் என்று தூதன் சொன்னார். நீ ஒரு குமாரனை பெறுவாய், அவனுக்கு இஸ்மவேல் என்று பெயரிடு, ஏனெனில் கர்த்தர் உன் அழுதையை கேட்டார் என்று தூதன் சொன்னார். அப்பொழுது ஆகார் அந்த இடத்துக்கு பெயர் வைத்தாள் லாகாய் ரோயி, அதாவது என்னை காண்கிற தேவன் வாழும் இடம். அவள் வாழ்க்கையில் அந்த இடம் ஒரு திருப்பு முனையாக மாறியது. நீங்கள் எங்கே இருந்தாலும், எந்த சூழ்நிலையில் இருந்தாலும், உங்களை காண்கிற தேவன் இருக்கிறார். உங்கள் கண்ணீரை அவர் காண்கிறார், உங்கள் ஜெபத்தை அவர் கேட்கிறார்.